ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்காக காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னைக்கு நவநாள் எடுப்பதன் 5ஆம் நாளாக அமைந்திருக்கிற இந்த நாளில் ஆராதனை டிவி வழியாக இந்த அன்னையின் திருப்பாதம் தங்களை ஒப்புக்கொடுக்கிற பிள்ளைகளாக ஆரோக்கிய அன்னையிடம் என்னை என் குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கிற போது நிறைவாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். எங்கள் தேவை தேடல் எதுவாக இருந்தாலும் இந்த ஆரோக்கிய அன்னை எங்களுக்காக பெற்றுக் கொடுப்பாள் என்கிற நம்பிக்கையோடு இந்த நவநாள் ஜெபத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். நம்பிக்கையோடு அன்னையிடம் நம்மை ஒப்புக்கொடுப்போம். புனித மரியே, மாசில்லா கன்னிகையே, இயேசுவின் தாயாக மூவொரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவளே, துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அன்னையே, உமது திருமகனின் அளவற்ற வல்லமையை நம்பி உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டுக்களில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் கேட்கும் மன்றாட்டுக்கள் தெய்வ திருவுலத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அவற்றை எனக்கு அடைந்து தந்தருளும். எனது மன்றாட்டுக்கள் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக இருந்தால் எனக்கு எவ்வரம் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும். பிரியமான பிள்ளைகளே, இந்த 5ஆம் நாளில் அன்னையிடம் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டியவர்கள் பில்லி சூனிய கட்டுக்களால், ஏவுதல்களால், அலகையின் அந்தகார சக்திகளினுடைய தாக்குதலால் பாதிக்கப்பட்டிருக்கிற, மன நிம்மதியை தொலைத்திருக்கிற, குடும்பத்தில் ஒற்றுமையை மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் அன்னையினுடைய பரிந்துரைக்குள்ளால் ஒப்புக் கொடுப்போம். இன்றைய நாளின் நற்செய்தியில் பேசாதே, இவனை விட்டு போ என்று பேயை அதட்டி விரட்டுகிற இயேசுவை பெற்றெடுத்த ஆரோக்கிய அன்னை நிச்சயமாக இப்படிப்பட்ட மாந்திரீக கட்டுகளால் துன்புறுகிற பிள்ளைகளை நாம் ஒப்புக்கொடுத்து வேண்டுகிற போது தம் திரு கையில் ஏந்தியுள்ள தம் திருமகனிடம் நிச்சயமாக பரிந்து பேசி விடுதலையை பெற்றுக் கொடுப்பார், அருளை ஆசீரை பெற்றுக் கொடுப்பார் என்கிற நம்பிக்கையோடு துன்புறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அன்னையின் பரிந்து பேசுதல் தேற்றரவாக அமையும்படியாக சிறப்பாக ஜெபிப்போம். இறைவனின் மாட்சி பெற்ற அன்னையே, அருள் நிறைந்தவள் என்று அன்று அதிதூதர் கபிரியேல் சொல்லும்போது அவர் கொண்டிருந்த அதே பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துக்களை கூறுகின்றேன். அன்புடன் ஏற்றுக்கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே,
பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வருந்துவோருக்கு ஆறுதலே, நான் இப்போது கேட்ட மன்றாட்டுக்கள் நிறைவேறுமாறு எனது நற்செயல்களையும் நான் ஏற்கும் துன்பங்களையும் ஒருத்தல் முயற்சிகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது திருமகனிடம் அடியான் எனக்காக பரிந்து பேசி என் மன்றாட்டுக்களை அடைந்து தந்தருளும் தாயே. ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உமது உபகார சகாயங்களின் உதவியை இறந்து கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக உலகில் ஒருபோதும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என நினைத்தருளும். கன்னியரின் அரசியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வந்து நிற்கிறேன். பெருமூச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஆரோக்கிய அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த ஆரோக்கிய தாயின் அன்பு பிள்ளைகளே, அன்னையினுடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடும்படியாக நம்மையே நாம் தயாரிப்பதன் 5ஆம் நவநாளாக அமைந்திருக்கிற இந்த நாளின் தூய மறை நிகழ்வுகளின் கொண்டாட்டத்திற்கு உங்களை ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். அன்னை மரியாள் அருளின் வாய்க்கால் என்று முதல் நாளில் நாம் தியானித்தோம். 2வது நாளில் அன்னையின் தாழ்ச்சியை தியானித்தோம். 3வது நாளில் அன்னை எனக்கு தாயாக இருக்கிறாள் என்று நாம் தியானித்தோம். நேற்றைய நாளில் சிறைவாசிகளின் தாயாக அன்னை எப்படியெல்லாம் தன் பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்கிற தாயாக, வெளிச்சத்தை கொடுக்கிற அன்னையாக இருக்கின்றாள் என்று தியானித்தோம். இன்றைய நாளில் துன்புறுவோரின் தேற்றரவு அன்னை மரியா என்பது நமக்கான தியான பொருளாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, துன்புறுகிற பிள்ளைகள் யாரெல்லாம் அன்னையை நோக்கி அபய குரல் எழுப்புகிறார்களோ அவர்களுக்காக, அவர்களின் அழுகுரலுக்காக தம் திருமகனிடம் பரிந்து பேசுகிற தாயுள்ளம் கொண்ட அன்னையை இன்றைய திருப்பலியின் வழியாக தியானிக்கின்ற இவ்வேளையில் அந்த தாயின் பிள்ளைகளாக நாமும் பிறரின் துன்ப நிலை கண்டு நம்மால் இயன்ற தேற்றுதலை, அவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய செயல்களை செய்ய வேண்டும் என்பது
நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பிக்கை வாழ்வுக்கான அழைப்பாக இருந்தபோதும் பல நேரங்களில் நாம் அவற்றை தட்டி கழித்திருக்கிறோம். கண்டும் காணாத பிள்ளைகளைப் போல கடந்து வந்திருக்கிறோம். கண்ணீர் சிந்தினவர்களை நடிக்கிறார்கள் என்று கூட நாம் பரிகாசம் செய்திருக்கிறோம். இதோ இந்த நாளில் நம்முடைய குற்றங்கள் குறைகளை ஏற்றுக்கொண்டவர்களாக, நமக்காக நம் தேவைகளுக்காக அன்னையிடம் ஜெபிக்கக்கூடிய இந்த வேளையில் மாந்திரீக கட்டுக்களினால், பில்லி சூனிய ஏவுதல்களினால், செய்வினைகளினால், பல வகையான துன்பங்களுக்கும் மனச்சோர்வுகளுக்கும் உள்ளான தடைகளோடு போராடுகிற தனிப்பட்ட நபர்களை, குடும்பங்களை, தொழில் முயற்சிகளை இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே அன்னை மரியாளின் பரிந்துரையோடு ஒப்பு கொடுத்து அருள் வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியேன்னு ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம் அடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழச் செய்தருளும். என்றும் கன்னியான மாட்சி நிறைந்த ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று விடுதலை பெறவும், நிலையான பேரின்பத்தை துய்த்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். திருத்தூதர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 மற்றும் 9 முதல் 11 வரை. சகோதர சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல அவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும்.
யாரும் தப்பித்து கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனைப் போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்துக்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரையொருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 27. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். 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 ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்சி நடக்க வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே ஆண்டவருக்காக காத்தீரு. மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்தீரு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி இயல் 4 31 தொடங்கி 37 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்குச் சென்று ஓய்வு நாட்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழைக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு அருமையான சகோதரிகளே, சகோதரர்களே, ஆரோக்கிய அன்னை அவர் திருமுன் கூடி வந்திருக்கிற பிள்ளைகளாகிய நம்முடைய மனம் சோர்ந்து போகிற போதெல்லாம் பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல நம் மனங்களை, நம்முடைய ஜெபங்களுக்குரிய பிள்ளைகளின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வைக்க வேண்டும். நாம் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல நம்மையும் எழுந்து நடக்கச் செய்ய வேண்டும். நாம் துன்ப கடலில் தத்தளித்து தடுமாறும் போது பில்லி சூனியம், மாந்திரீக கட்டுக்களால், செய்வினைகளால் நாம் சோர்ந்து போகிற போது, வாழ்வு தலத்தில் தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல நம்மையும் கரை சேர்க்க வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் தூய பவுல் இன்றைய வாசகத்தின் நிறைவு வாக்கியமாக இதை பதிவு செய்கிறார். ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். எவ்வளவு ஆசீர்வாதமான அழைப்பை பாருங்கள். எனக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே புனித பதுவை அந்தோணியார் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரார். புனித பதுவை அந்தோணியார் மரியன்னையிடம் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தவர், பக்தி கொண்டிருந்தவர். அன்னையோடு கொண்ட அந்த பக்தியின் நெருக்கத்தில் இப்படியாக புனித பதுவை அந்தோணியார் சொல்லுகிறார்,
பாவிகள் பாவ நிலையிலிருந்து மீட்கப்பட மரியா உதவுகிறார். அருள் நிலையில் நம்மை நீடிக்க வைக்கிறார். நமக்கு ஊக்கம் ஊட்டுகிறார். நம்மை திடப்படுத்துகிறார். பாதுகாப்பும் தஞ்சமும் கொடுக்கிறார் என்று தன்னுடைய வாழ்வியல் அனுபவத்திலிருந்து அன்னை மரியாவினால் எப்படியெல்லாம் நான் பாதுகாப்பை, ஊக்கத்தை, வழிகாட்டுதலை பெற்றிருக்கிறேன் என்பதை புனித அந்தோணியார் தன்னுடைய வார்த்தைகளில் பதிவு செய்ததை நான் உங்களுக்கு இப்போது எடுத்துரைத்தேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தொழுகை கூடத்தில் அலகையை விரட்டுகிற, இவனை விட்டு போ என்று அதட்டி அந்த மகனை வாழ்வின் பாதைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு செயலை நாம் கேட்டிருக்கிறோம். நம்முடைய ஊக்கமான வாழ்வுக்கு தடையாக எழுவது இப்படிப்பட்ட சாத்தானின் செயல்பாடுகள். அன்புக்குரியவர்களே, சாத்தான் என்று நான் சொல்லுகிற போது படைப்பின் தொடக்கத்திலேயே இது மனித சமூகத்தினுடைய, இந்த மானுடத்தினுடைய பகைவன் என்பது தொடக்க நூல் வழியாகவே வெளிப்படுத்தப்படுகிறது. அதுவும் யூத பாரம்பரியத்தில் ஒருவேளை பிள்ளைகள் யாரேனும் ஊனமாக பிறந்திருந்தால் அல்லது பிறந்த நபர்களை நோய் நொடிகள் தாக்கினால் எல்லாமே பேய் பிசாசுடைய வேலைன்னு தான் சொல்லுவாங்க. அதனால தான் திருத்தூதர் யோவான் தாம் எழுதிய முதல் திருமுகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் பாவங்களின் உற்பத்தி சாலை சாத்தான் என்று அவர் பதிவு செய்கிறார். இப்படி மானுடத்திற்கு எதிராக நிற்கிற, பாவங்களின் உற்பத்தி கூடாரமாக விளங்குகிற இந்த சாத்தானின் ஆதிக்கத்தை அகற்றி இறை அரசை நிலைநாட்டுவதுதான் இயேசுவினுடைய இறையாட்சி பணியின் முதன்மை நோக்கமாக இருக்கிறது. இயேசு பேய்களை ஓட்டினார். இயேசு துன்புற்றோருக்கு தேற்றரவாளராக, அவர்களை ஆற்றலூட்டுகிறவராக, அவர்களுக்கு ஆற்றுப்படுத்துகிறவராக இருந்தார் என்பது சரிங்க ஃபாதர். மாதா எப்போ பேய் ஓட்டினாங்க? மாதாவுக்கு அப்படிப்பட்ட பவர்லாம் இருக்குதா? இந்த ஆரோக்கிய அன்னைக்கு அப்படிப்பட்ட பவர் இருக்குதா? கேள்விகளை எழுப்ப நாம் தயாராக இருக்கலாம். இத்தகைய கேள்விகளை பிரிந்த சபையார் அதிகமாக எழுப்புவதை நாம் கேட்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, மரியாள் புதிய ஏவாளாக பார்க்கப்படுகிறவள். இந்த புதிய ஏவாள் என்பதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லும் முன்பாக, இந்த மரியாள் எப்படியெல்லாம் இந்த தகுதியை, இந்த தாண்மையை, இயேசுவில் விளங்கிய தீமையை, பேயை விரட்டுகிற ஒரு அதிகாரத்தை தனக்குள்ளும் இவர் கொண்டிருக்கிறார் என்பதை புனிதர்களின் வார்த்தையிலிருந்தே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாமஸ் அக்வீனாஸ் குருக்களாக பயிற்சி பெறுகிற நிலையில் இவருடைய படைப்புகள் நிறையவே எங்களுக்கு பாடங்களாக கொடுக்கப்படும். மிகச்சிறந்த ஒரு இறையியலாளர். அவருக்கே வாத்தியாராக இருந்தவர் புனித ஆல்பர்ட். இந்த ஆல்பர்ட் மிகச்சிறப்பாக சொல்லுகிறார் மரியன்னையை பற்றி. மரியன்னையின் திருமகன் தம் தாயின் மாட்சிக்கு ஒரு எல்லையற்ற தன்மையை தந்திருக்கிறார். ஒரு கனியின் தனிச்சிறப்பான தன்மை அந்த கனியை தந்த மரத்திற்கும் இருப்பது இயல்பன்றோ? ஒவ்வொரு மரமும் அதன் கனியாலே அறியப்படும் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இங்கே புனித ஆல்பர்ட்டும் சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, மரியா கடவுளின் தாயாகையால் தூய மூவொரு இறைவனின் 3 ஆட்களுக்கு பின், யாரு? தந்தை, மகன் இயேசு, தூய ஆவியார்.
இந்த 3 ஆட்களுக்கு பின் வானத்திலும் பூமியிலும் மரியாவே மிக பெரும் ஆன்மீக வல்லமை படைத்தவர் என்று புனித ஆல்பர்ட் பதிவு செய்திருக்கிறார். மரியாள் முட்டையை போன்றவள். உள்ளிருந்த இயேசு வெளியே வந்த பிறகு முட்டை ஓடு தூக்கி எறியப்பட வேண்டும், இப்படியெல்லாம் மரியன்னைக்கு எதிரான பேச்சுக்களை பிரிந்த சபையார் சொல்லுவதை நம்முடைய ஆட்களுமே ஆமாம் அவன் மண்டை ஆட்டிட்டு வரதை நான் கேட்டிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அவர்களை பற்றித்தான் கர்தினால் நியூமன் இப்படியாக பதிவு செய்கிறார். கிறிஸ்துவின் தாயாக இருக்கும்படி கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட அன்னை மரியாவின் புனிதத்தையும் முழு நிறை ஆளுமையினையும் எவரால் மதிப்பீடு செய்ய முடியும்? நீங்களும் நானும் அன்னையினுடைய ஆளுமையை பற்றி மதிப்பீடு செய்வதற்கு யார்? நமக்கு அந்த தகுதி இருக்குதா? கர்தினால் நியூமன் சொல்றார், இயற்கையின் விதிப்படி இயேசுவோடு மரபணு உறவு தொடர்பு கொண்ட ஒரே ஒரு ஜீவன் இந்த அன்னை. ஆரோக்கிய அன்னையாக நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த அன்னை தான் மரபணு உறவு தொடர்பு கொண்ட ஒரே ஒரு ஜீவன். இயேசுவை இப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும், இதையெல்லாம் அவருக்கு பயிற்றுவிக்க வேண்டும் என்று கடவுள் திருவுளம் கொண்டார் என்று சொன்னால், மரியாவுக்கு கடவுள் வழங்கிய அருட்கொடைகள் எத்துணை மேலான தன்மையை பெற்றிருக்கின்றன என்பதை நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, மரியாள் தனது முடிவை தானே எடுக்கும் துணிவு கொண்டவள் என்பதை கபிரியேல் தூதரோடு கூடிய அந்த உரையாடலின் நிறைவிலே நாம் கண்டுணர்கிறோம். அவங்க சொன்னாங்க நான் கேட்டேன், இவங்க சொன்னாங்க நான் கேட்டேன் இல்லை. தனக்கு கொடுக்கப்பட்ட கடவுளின் அழைப்பை ஆழமாய் உள்ளத்தில் உணர்ந்து முடிவை தானே எடுக்கக்கூடிய துணிச்சலை கொண்டவள் அன்னை. அப்படிப்பட்ட அன்னைக்கு முன்பாக பேய்க்கு இடமே இல்லை, தீமைக்கு இடமே இல்லை, செய்வினை கட்டுகளுக்கு இடமே இல்லை என்பதுதான் இந்த நாளில் நாம் உணர வேண்டிய ஆழமான சிந்தனையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையற்றோரின் நங்கூரம் இந்த அன்னை மரியாள். அன்னையை பற்றி சொல்லுகிற போது சொல்லுவார்கள், சாவோடும் துன்பத்தோடும் அநீதியோடும் அக்கிரமத்தோடும் போராடுகிற மக்களை அப்படியே கடவுள் கண்டுக்க மாட்டார், காணாமல் அப்படியே போயிடுவார் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் பாடத்தை கற்றுத்தந்தவள் அல்ல இந்த அன்னை. லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 49வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அல்லவா, கடவுளை பற்றி அவள் தன்னுடைய புரட்சி பாடலில் பதிவு செய்கிற போது அரும்பெரும் செயல்கள் பல புரிந்தவர் என்று இந்த கடவுளை அன்னை மரியாள் எடுத்துரைக்கிறார். அப்படி என்றால் யாரெல்லாம் இந்த உலகத்தில் துன்பத்தோடு தடைகளோடு வேதனைகளோடு காயங்களோடு ஆற்றாமைகளோடு போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு உடனிருக்கிற கடவுளாக, அவர்களை விடுவிக்கின்ற கடவுளாக, அவர்களை காக்கின்ற கடவுளாக, மாபெரும் செயல்களை செய்யக்கூடியவராக இந்த கடவுள் செயல்படுகிறார் என்பதுதான் அன்னை தான் உணர்ந்து தன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளை, இயேசுவினுடைய அன்னை, இந்த ஆரோக்கிய அன்னை தனது கையாலாக தனத்தை எண்ணி புலம்பி, ஐயோ யாரு இப்படியெல்லாம் என்னை பண்ணுறாங்களே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு புலம்பி நின்ற ஒரு தாய் அல்ல. மாறாக சமுதாய சகதியில் இறைவனின் ஏழைகளை அழுத்தி கொண்டிருக்கிற அடிமைத்தனம் முதல் பாவம் வரை சாபம் வரை உள்ள அனைத்து தீமைகளையும் இறுதி வரை எதிர்த்து நிற்கக்கூடிய இயேசுவின் சீடர்களில் முதன்மை சீடத்தி இந்த அன்னை மரியாள். அதனால தான் அந்த கல்வாரி மலை வரை சென்று அங்கே மனம் கலங்காமல் நிற்கிற ஒரு தாயாக இந்த தாயை பார்க்கிறோம். அதனால் இந்த தாய்க்குள்ளே வல்லமை இல்லை, இந்த தாய்க்கு எந்த பவரும் கிடையாது, இவங்க சும்மா கத்தோலிக்கர்கள் சும்மா பாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற போதனைகளை ஒருபோது நம்ம நம்பிடக்கூடாது. குருக்களினுடைய பாதுகாவலர், பங்கு தந்தைனா இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு முன்மாதிரியாக திருகவை கொடுத்திருக்கக்கூடிய புனித ஜான் மரிய வியானி சொல்லுகிறார், பிள்ளாய்
நீ சாத்தானால் சோதிக்கப்படும் போது, உனக்கு எதிராக யாரோ ஒருவர் பில்லி சூனியம் வச்சுட்டாங்க, செய்வினை செஞ்சுட்டாங்க, மாந்திரிக கட்டுகள்னால உங்களை கட்டி வச்சிருக்கிறாங்க, உங்களால் நினைச்சதை செய்ய முடியலை, பல தடைகள் என்று எப்போதெல்லாம் நீ சோர்ந்து போய் மனம் கலங்கி நிற்கிறாயோ, அப்பொழுது ஆசி அளிக்கப்பட்ட கன்னி மரியாவின் இந்த ஆரோக்கிய அன்னையின் பெயரை கூவி அழைத்து இவ்வாறு மன்றாடு: இரக்கத்தின் தாயே, எனக்கு உதவும். அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு சிறிய மன்றாட்டு போதும் ஓடோடி வருவாள் இந்த அன்னை உனக்கு உதவி செய்வதற்கு. எது உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ அந்த கட்டை உடைப்பதற்கு இந்த அன்னையானவள் ஓடோடி வருகிறாள் என்று தன்னுடைய பங்கு பணி அனுபவத்தில் எத்தனை பேய்கள் ஓடுவதை பார்த்திருப்பார் புனித ஜான் மரிய வியானி. அந்த அனுபவத்திலிருந்து தான் இந்த வாழ்வியல் பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமான பிள்ளைகளே, நிறைவாக அன்னை மரியாள் புதிய ஏவாள் என்று அதற்கான விளக்கத்தை பெற்றுக்கொண்ட ஒரு உணர்வோடு இந்த மறையுரையை நிறைவு செய்ய நான் விரும்புகிறேன். திருவெளிப்பாடு புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம், பெண் ஒருவர் பெரிய அரக்கப்பாம்புடன் போராடக்கூடிய அந்த ஒரு காட்சி. இந்த அரக்க பாம்பு தான் தொடக்க நூலில் நாம் பார்க்கக்கூடிய பாம்பாக பொருத்தி பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின்படி கடவுள் சொல்லுகிறார்: பாம்புக்கும் பெண்ணுக்கும் அவளுடைய வித்துக்கும், அவளுடைய குழந்தை மரியாளுடைய குழந்தை இயேசு, இதோ உன்னுடைய தாய் என்று யோவானுக்கு தன்னுடைய தாயை தாரை வார்த்ததன் வழியாக இன்றைக்கு நீங்களும் நானுமே இந்த தாய்க்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ அன்னை மரியாளினுடைய குழந்தைகளுக்கும் பாம்பினுடைய வித்துக்கும் பகைமை இருக்கிறது. முன்னரையே உரைக்கப்பட்ட இறைவார்த்தை. திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் மிக அற்புதமாக சொல்லுகிறது: பாம்பும் அதனுடைய வாரிசுகளும் ஒரு பக்கம், தீமையும் அதனுடைய வாரிசுகளும் ஒரு பக்கமாக நிற்கிறது. அன்னை மரியாளும் அவளுடைய குழந்தைகளும் இன்னொரு பக்கமாக நிற்கிறார்கள். இருவருக்கும் இடையே வாழ்வா சாவா என்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டம். அன்புக்குரியவர்களே, அன்னையை நம்புகிற போது இந்த புதிய ஏவாளாக இறை வார்த்தைக்கு, இறைவனுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு தாயாக, உலகில் இருக்கிற எல்லோருக்கும் உண்மையான ஒரு தாயாக தன்னை கையளித்திருக்கிற இந்த அன்னையினுடைய பரிந்துரையோடு நீங்களும் நானும் வருகிற போது, இந்த அன்னையின் பக்கமாய் நின்று கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு சவால் விடுக்கிற சக்திகளோடு போர் தொடுக்கிற போது நிச்சயமாக இந்த அன்னையானவள் நமக்கு வெற்றியை பெற்றுத் தருவாள், நமக்கு நிம்மதியை பெற்றுத் தருவாள், நமக்கு மகிழ்ச்சியை பெற்றுத் தருவாள். அந்த ஆழமான நம்பிக்கையிலே புனிதர்களெல்லாம் கட்டி அமைத்த அந்த ஒரு ஆழமான நம்பிக்கையை நாமும் இந்த நாளில் நமதாக்கி கொண்டவர்களாக அன்னை இடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக நமக்கு தெரிந்த எத்தனையோ துன்புறுகிற பிள்ளைகள், நோயினால், பல்வேறு வகையான கட்டுக்களினால், செய்வினைகளினால், மாந்திரீக செயல்பாடுகளினால், பில்லி சூனிய ஏவுதல்களினால் வாழ்க்கையை தொலைத்த ஒவ்வொருவரையும் இன்றைக்கு இந்த அன்னையினுடைய பரிந்துரைக்குள்ளே ஒப்புக் கொடுப்போம். அன்னையானவள் தம் திருமகனிடம் பரிந்து பேசி வாழ்வை, மகிழ்ச்சியை, விடுதலையை, ஆசீரை நமக்கு பெற்றுக் கொடுப்பாராக. ஆமேன். உடல் பொருளாவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக, உடல் பொருளாவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக,
உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் இறைவா. சகோதரிகளே, சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு உம்மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோ. இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னி மரியாவை ஆரோக்கிய அன்னையாக நவநாள் எடுத்து கொண்டாடும் இந்நாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் உம் வார்த்தையானவரை கலங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுலத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்தூதர் எதிர்பார்த்திருந்தபோது அவர் சீடர்களின் வேண்டல்களோடு தம் வேண்டலையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக மாட்சிக்கு உயர்த்த பெற்றபின் ஆண்டவரினால் மாட்சியுடன் வருமளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர், உம் திருமுன் கூடி ஜெபிக்கிற உம் பிள்ளைகள் சிறப்பாக செய்வினைகளால், பில்லி சூனிய கட்டுக்களால், ஏவுதல்களினால், செய்வினைகளினால் நடைவினமாகி போன எங்களுடைய ஜெபங்களுக்குரிய ஒவ்வொருவரோடும் அவருடைய வாழ்வினுடைய ஆதார செயல்பாடுகளோடும் உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அவர்களை தயவாய் உம்முடைய பரிவன்பினால் நீர் கண்ணோக்கி அவர்களுக்கு நலமான வாழ்வை நீர் அருளும்படியாக இவர்களோடும் உலகம் முழுவதிலும் இருக்கிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் ஆரோக்கிய அன்னையுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர், எங்கள் பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித பதுவை அந்தோணியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்று மாதத்தின் முதல் செவ்வாய், கோடியற்புதர் புனித அந்தோனியாரை சிறப்பாக நினைவு கூறக்கூடிய ஒரு நாள். மரி அன்னையிடம் தனி அன்பு கொண்டிருந்த புனிதர் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் நினைவுக்குள் நாம் கொண்டு வந்தவர்களாக, பாவிகளாகிய நாம் பாவ நிலையிலிருந்து மீட்கப்பட நமக்கு உதவுகின்றவள் இந்த அன்னை. அருள் நிலையில் நம்மை நீடிக்க வைக்கிறவர், நமக்கு எப்போதும் ஊக்கம் ஊட்டுகிறவர், நம்மை திடப்படுத்துகிறவர், பாதுகாப்பை தஞ்சத்தை தருகின்ற இந்த அன்னையோடும் புனித அந்தோனியாரோடும் இணைந்து இயேசுவின் வார்த்தைகளில் கைகளை விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திரு உடலும் திரு இரத்தமும் எம்மை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எம் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் எமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம்.
இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான ஆரோக்கிய அன்னையின் நவநாளில் மகிழ்வுறும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையுண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் உடல் உள்ள நலம் பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தோன்களுமாய் பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா பாதுகாத்தாருமையே பரமன். பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே. தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தலமென கொண்ட ஞானம் நிறை கன்னிகையே. நாதனை தாங்கிய ஆலயமே. ஞானம் நிறை கன்னிகையே. தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆமேன்.